Hello friends, welcome to my YouTube channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த எம்ப்ராய்டரி அண்ட் crochet கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா ஹூபாட் கிளாஸ் வந்து புதுசா நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதை பத்தின டீடைல்டா நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ ஹூபாட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி கேலண்டர் ஹூபாட் ஒன்று, அண்ட் கேலண்டர் இல்லாம வெறும் டேட் மட்டும் வச்சு பண்ற ஒரு ஹூபாட் ஒன்று, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஹூபாட், அப்புறம் நேம் நம்மளோட நேம் போர்டு போடுவோம்ல, ஸோ நேம் மட்டும் வர மாதிரி ஒரு ஹூபாட், அண்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சு போடுற ஹூபாட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹூபாட் கிளாஸ்ல வரும். அண்ட் இது எல்லாமே நீங்க எம்ப்ராய்டரி போடணும் இல்லை, ஏதாச்சும் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி போட்டா போதும். கிளாஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் அண்ட் பேட்டர்ன் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், அது எப்படி ட்ரேஸ் பண்ணணும், அண்ட் ஃபேப்ரிக்கை எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி பேக் பண்ணணும், அண்ட் ஒரு எம்ப்ராய்டரி ஹூப்பாட் நம்ம போட்டு கஸ்டமருக்கு கொடுக்குறோன்னா அது எவ்வளோ ப்ரைஸ் வைக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி கிளாஸ். எம்ப்ராய்டரி கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வரும். இது எல்லாமே பேசிக் கிடையாது, இதில் அட்வான்ஸும் இருக்கும் பேசிக்கும் இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ ஒரு ஸ்டிச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி எல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் இருக்குன்னா 24 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸுமே இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி பழகினாலே போதும், நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு நம்ம பிளவுஸுக்கு எல்லாமே வந்து நம்ம எம்ப்ராய்டரி நம்மளே போட்டுக்கலாம். ஆரி வந்து போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச்சுடு பிளவுஸ் ஸ்டிச்சுடு குர்த்தி அதில் கூட வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா crochet கிளாஸ். crochet கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து வரும். அது பழகுனீங்கனாலே போதும், நீங்க எந்த ஒர்க் வேணா பண்ணலாம். அண்ட் கிரானி ஸ்கொயர் பவுச்சும் வந்து நம்ம பண்ண போறோம். அண்ட் பேபியோட ஸ்வெட்டர் அண்ட் கேப்பு வந்து இதுல உங்களுக்கு வந்து சிலபஸ்ல ஆட் ஆகும். இந்த டைம் crochet கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லிங் பேக் ஒன்று வந்து ஆட் பண்ண போறோம். இதே மாடல் கிடையாது, பட் வேற மாடல்ல வந்து ஒரு crochet ஸ்லிங் பேக் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். டெலிகிராம் ஆப்ல வந்து நான் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன், ஃப்ரீ எம்ப்ராய்டரி அண்ட் crochet கிளாஸ் வித் இ சர்டிபிகேட்னு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்க டெலிகிராம்ல போயிட்டு சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணீங்கனாலே நம்மளோட குரூப் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும், அதுல நீங்க கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸோட டைமிங், அதுக்கப்புறம் நீங்க நோட்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் குரூப்ல வந்து இப்போ இன்னைக்கு ஒரு 10 o'clock வந்து ஒரு கிளாஸ் நான் அப்லோட் பண்றேன்னா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அதை முடிக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே வந்து நான் வேற ஒரு கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நான் சென்ட் பண்ற வீடியோ பார்த்துட்டு நீங்க ரைட் சைட்ல இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு நான் சென்ட் பண்ற டிசைனை நீங்க வந்து ஸ்டிச்சஸ் போட்டு லெஃப்ட் சைட் வந்து ஸ்டிக் பண்ணணும். crochet கிளாஸ்க்கும் அதே மாதிரி தான். நான் சென்ட் பண்ண எல்லா கிளாஸுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து நான் கொடுத்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் நீங்க எழுதினாதான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்க முடியும். ஆன்லைன் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சர்டிஃபிகேட்டோட டீடைல்ஸ் பத்தி சொல்றேன். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 150 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இமெயில்ல வந்து PDF ஃபார்ம்ல வந்து சர்டிஃபிகேட் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அரௌண்ட் 50 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணல, எனக்கு சர்டிபிகேட் வேண்டாம், வெறும் நான் கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்றவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான், நீங்க வெறும் கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் அதுல சொல்றேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதான் நம்மளால சீக்கிரம் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், அதுல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.